ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்கிறார். அதனை நேரலையில் காணலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர்கள் திருவாடனை சட்டமன்ற தொகுதிக்கு மரியாதைக்குரிய சகோதரி திருமதி கீர்த்தியா முனிசாமி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு டாக்டர் எஸ் முத்தையா முன்னாள் எம்எல்ஏ அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு முன்னாள் எம்எல்ஏ திரு மலேசியா எஸ் பாண்டி அவர்களை நிறுத்திருக்கிறோம். மற்றும் 3 சட்டமன்ற வேட்பாளருக்கும் உங்களுடைய பொன்னான வாக்கினை 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படுகின்றது. அந்த கட்சியில் போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர். இன்றைக்கு மரியாதைக்குரிய திருமதி கீர்த்தியா முனிசாமி அவர்கள் எங்களுடைய கழகத்திலே பொறுப்பிலை வைக்கின்றார்கள். அவர் கழகக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 2 முறை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்தவர். இந்த முறை நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்து திருவாடனை சட்டமன்ற தொகுதியிலே மக்கள் பணி செய்ய உங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்ய அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் முத்தையா அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்து பணியாற்றியவர். இந்த தொகுதியில் பல்வேறு திட்டங்கள் வருவதற்கு உறுதுணையாக விளைவர் டாக்டர் முத்தையா அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். உங்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்கு அவர் துணை நிற்பார். அவருக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்ற நேரத்தில் தெரிவித்து திரு மலேசியா எஸ் பாண்டி அவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றியவர், முதுகுளத்தூரில் நிற்கிறார். அவரும் மக்களுக்காக தொண்டாற்றக்கூடிய சேவை ஆற்றக்கூடிய நற்குணம் உடைத்தவர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்புடைய திரு மலேசியா பாண்டி அவர்களுக்கும் 3 பேருக்கும் 2 லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழைகள் சின்னம், மீனவர்கள் சின்னம், தொழிலாளர்கள் சின்னம், மக்களின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. ஸ்டாலின் திரு உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடியான், மோடியின் முரட்டு பக்தன் எடப்பாடியான் கண்டுபிடிச்சிருக்கார். நோபல் பரிசு கொடுத்துடலாம், கொடுக்கலாம் இல்லைங்க. நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இதை பேசி நேரத்தை வீணடிக்கிறதா இன்றைய துணை முதலமைச்சருடைய கதையா இருக்குது. திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தா யாருக்கு முரட்டு பக்தரா இருந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார். அவருடைய தாத்தா யாரு? திரு கருணாநிதி அவர்கள். திரு உதயநிதி அவர்களுடைய தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கு முரட்டு பக்தரா இருந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். யாருக்கு? மத்தியிலே பாரத பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களுக்கு முரட்டு பக்தரா இருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். பாருங்க, ஒருத்தர் மைக்கு ஆன் பண்றாங்க, ஒருத்தர் மைக்கு சரி பண்றாங்க, எப்படி எல்லாம் பிரதமருக்கு ஜால்ரா போடுறாங்க பாருங்க. எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை இருக்குதா உங்களுக்கு? உங்க தாத்தா டெல்லிக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது காரியத்தோட தான் போவார். தமிழ்நாட்டு மக்களுக்காக போக மாட்டார், குடும்ப மக்களுக்காக போவாரு. இன்றைக்கு மத்தியிலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது திமுகவும் காங்கிரஸும் வெற்றி பெற்று மத்தியிலே இருக்கின்ற பொழுதும் சரி, பாரதிய ஜனதா திமுக வெற்றி பெற்று மத்தியிலே இருக்கின்ற பொழுதும் பதவிக்காக ஓடோடு வருவார், மக்களுக்காக போனதாக கிடையாது. திரு கருணாநிதி அவர்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக புதிய திட்டத்துக்காக பெறுவதற்காக டெல்லி போன சரித்திரமே கிடையாது. குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி வாங்குவதற்கு டெல்லி போவார். இல்லாவிட்டா டூச்சி ஸ்பெக்டர் ஊழல், அந்த துறையுடைய அமைச்சர் திரு கருணாநிதி அவருடைய மகள் யார் என்று உங்களுக்கு தெரியும், திரு உதயநிதி அவருடைய அத்தை. 2 பேரையும் சிறையிலே அடைக்கப்பட்ட நிலை வருகின்ற பொழுது மத்தியிலே ஓடி கெஞ்சி கூத்தாடி யார் காலிலே விழுந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். திரு உதயநிதி அவர்களே, என்னுடைய அண்ணா திமுக சேர்ந்து 1974 நான் கட்சியில் சேர்ந்தேன். எனக்கு 20 வயசு இருக்கும்போது கட்சியில் சேர்ந்தேன்.
நான் கிட்டத்தட்ட 51 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கிறேன். உங்க வயசு 48 தான். உதயநிதியோட வயசு 48 தான் நான் நினைக்கிறேன். ஆக எங்களுடைய அரசியல் அனுபவம் கூட உங்களுக்கு வயசு கிடையாது. வரம்பு மீறி பேசினால் அதற்கு தகுந்த பல்லடியை நான் மட்டுமில்ல எங்க தொண்டரே உங்களுக்கு கொடுப்போம். இன்றைக்கு இந்த அங்க பாருங்க ஜான் பாண்டியன் சார் இருக்கிற கொடி பறக்குது இல்ல? எதனால பறக்குது? காற்றடிக்கும் போது பறக்குது. தம்பி இது கொஞ்சம் காற்றடிக்கிறதுனால பறக்குது. காற்று கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. ஊழல் அலைக்கற்றை விட்டு ஊழல் செய்த கட்சி எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்ல. தம்பி கீழே புடி தம்பி, மேல டிவி எடுக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? திமுக என்றால் ஊழலில் ஊற்றுக்கண் திமுக. ஊழலில் ஊற்றுக்கண். எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகி இருக்குது? என்ன தகுதி இருக்குது? இந்த 5 ஆண்டு காலமா கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதானே செஞ்சுட்டு இருந்தீங்க. நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டீங்களா? என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? இந்த ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நான் முதலமைச்சர் இருந்தேன் 4 ஆண்டு 2 மாத காலம் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்த மாவட்ட மக்களுக்கு நன்மை செஞ்சேன்.